உனக்கு என்ன ஆகுது? உனக்கு என்ன ஆகுது? பெரியப்பன போய் வாடா பாடா பெரிய மனசல்ல பெரிய மனசை ஆனா ஒன்னா நம்பர் சில்லற புண்டவன் இப்படி ஒரு ஒட்ட பிள்ளைக்கு 3 பேரு ஒட்ட பிள்ளடா எடுத்து நல்ல பேர் பையனே எடுவட்ட பையனே ஒட்ட பிள்ளைங்க ஜான புண்ட எட தாயோடி பையனே ஒட்ட பிள்ளைடா டேய் என்ன என்ன என்னடிங்கடா மாமா ஏண்டா நான் எப்படா போறேன்டா என்ன மெண்டல புண்ட உன்னை பார்த்த உடனே எனக்கு அதிகமா உங்களுக்கு பிடிச்சிக்கிச்சு புடி என்ன பையன் அண்ணா அண்ணா உன்னை பார்த்த உடனே இடி கண்டாரே ஐயோ அப்பா கொட்டமணி தட்டிட்டா என்னடாச்சு ஐயோ அப்பா என்னடா அப்பா மண்டையில அடிச்ச மாதிரி இப்படி கேக்குறா நாங்களும் 3 பிள்ளைங்க அழகா வந்திருக்கிறோமே நாங்களும் 3 பிள்ளைங்க அழகா வந்திருக்கிறோமே அண்ணா ஒரு பாட்டில தான் எடுத்து கொடுக்குறேன் பாட்டில்ல அப்ப சின்னதா இருந்துச்சு கொஞ்சம் விட்டுட்டு இருந்தேன் சரி கொஞ்சம் கனவு கொஞ்சம் பெருசிச்சாயா எடுத்து விடுங்க அண்ணா நீங்க பாடையில போவையில முன்னாடியே போரி அடிச்சிட்டு வாவே கண்டாரோலி முண்டையா ஆமா மாமா நீதான் பல கரெக்ட் அதாவது இங்க நான் அரியா பிள்ளைங்க 3 பேரும் மறுவீசுக்கு வராதுக்கணும் ஓ பாடுற பாட்டுல நான் 3 பேருக்கு மறுவீசுக்கு வர மாதிரி அழகா ஒரு பாட்டு பாடு மறுவேசிக்கு ஆமா டேய் இந்த பாட்டு இந்த பிள்ளைக்கு தான்டா பொருந்தும் அப்பேற்பட்ட பாட்டு பாடு மாமா அட ஜிங்கிடி ஜிங்கிடி அவன் அப்படி கேக்குறியே அவ யாரு உனக்கு யாரு கூட பிறந்த அண்ணன் கேளுங்காயா கூட பிறந்த ஒரு வகுத்துல கிடந்த அண்ணனை கண்டாரோலி பையனை கேக்குறியே உனக்கெல்லாம் ஏதாவது இருக்குதா வயிற்றுக்கு எண்ணத்தை தான் திங்கிற பண்ணிப்பி கருமாத்திரம் பண்ணு அடிக்காத உனக்கு இருங்க சண்டையர் யாரு பேச மாட்டேங்கிறா இப்படி பேசுற விடுஞ்சா என்னோட பேசுற சரி அண்ணா ஒரு அழகா ஒரு பாட்டு பாடுனா 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 ஜிங்கிடி ஜிங்கிடி உனக்கு பாட்டு பாடுறான் சொன்ன அந்த பாட்டு கொடுக்கல பாட்டு பாட சொன்னா ஏ இருடா கேளுதாயா இவனை ஒரு கோமாளின்னு சொல்லி ரசிச்சு பாட சொன்னா ஏடா இல வீட்டுல ஒப்பாரி வைக்கிற மாதிரியா பாட்டு பாடுவேன் யார் அடிச்சா அப்படி என்ன பண்ணுவாங்க ஒரே நிமிஷம் டேய் மத்தால டேய் ஜாரகனா டேய் அந்த ஐயா கம்முன்னு சொல்றத கேளு அட முண்டை டேய் அட பூமுட்டை முண்டை அந்த மாதிரி பாடாதே நாங்களே ஒரு பாட்டு எடுக்கிறோம் அந்த மாதிரி ஒரு பாட்டு எடுத்துக்கிறோம் பாடு ஜண்டாயா நீங்க மாலாருன்னு எடி 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 கொத்தமல்லி பத்தலன்னு
மாமா என்ன புண்ணி வெட்டி கொடுத்துறாரு. ஏய் வந்தாலும் வேடார் மதுரை தாடா. வந்தாலும் போடா போட புள்ளி தாடா. பரவாயில்லைங்க. உனக்கு வருங்காலத்துல கிடைக்கும். அண்ணா உனக்கு வருங்காலத்துல வாய்ப்புண்ட. வாய்ப்புண்டையா? வாய்ப்புண்டு. காட்டிக்காத பேச்சு நீ கண்டார வரீங்களா? இருந்தாலும் இந்த ராசசபைக்கு மனமார்ந்த வணக்கம். வணக்கம். மாதா மாதம் விடாமுயற்சியோட அதான் பச்சிமனுடைய ஆலயத்திற்காக அதான் நாடகம் நடப்பது வழக்கம். ஆமா என்ன தெரியுமாயா? இந்த வெற்றிக்குடி நாடகம் நாடகம் தெரியாத கருவாட்டு நாடகம். கருவாட்டு நாடகம். அப்படியாக இருந்தாலும் கருவாட்டு நாடகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். பலர் பலர் தலார் தலார் வந்திருக்கிறோம். பலார் என்று பலார் பலார் என்று. யார் நீங்க பேர் என்ன தெரியுமா? சொல்லட்டுமா?
ஆமா பேயனங்கயா அந்தமா பெரியானங்கை அண்ணே அப்படியாக இருந்தாலும் என் பேர் என்னன்னு தெரியுமா இந்த மாதிரி சொல்ல என்னடா பண்ண சொன்னாலும் தெரியும் அண்ணா மச்சே விழியழகி நான் உச்சமில்லாத ரூபினி என்னுடைய பேரோ மல்லிகா என்று சொல்லலாம் மல்லிகா ஆமா இல்லை என்றால் செங்கமலத்தாதி ஆமா அப்படியா இருந்தாலும் நீங்கள ஆசையோடு அன்பு ஒரு பசத்தை காட்டி பலத்தாலே என் தாயும் தந்தையும் அம்மா எப்பேற்பட்ட தெய்வம் தெரியுமா எப்பேற்பட்ட தெய்வம் ஓட்டு போட்டியா ஆசையோடு அன்போடு இதை இழுத்த தாய் யார் தெரியுமா? தாய் யாருமா? என் தாயோ சிவகாமி. சிவகாமி அம்மையார். ஆமாடி, சிவகாமி அம்மை. சீனிவாசன். சீனிவாசன் எங்க அப்பா. சீனிவாசனுக்கும் இருவருக்கும் நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? அம்மம்மா அழகாக 2 பெண் குழந்தைகள் பிறந்து. 2 பெண் குழந்தைங்க. முதல் பிறந்தவள் யார் தெரியுமா? எல்லாத்துக்கும் முன்ன மூத்தவன் நானு. பெரியனங்கை. ஆமாடி. இரண்டாவதாக கடைசியாக அழகு செல்லமாக அழகுடன் நிறைந்த நான் யார் தெரியுமா? யாருமா? என்னுடைய பெயர் சிறியானங்கை என்று சொல்வார். சிறியானங்கை பெரியானங்கை. சரி சரிமா. அப்படியாக எங்களுக்கு உதவி புரிந்து வரும், அதாவது எங்களுக்கு அடிப்படையில் வேலை செய்து வரும். அவள் பெயர் தெரியுமா? சொல்லுங்க. மல்லிகா. மல்லிகா. ஆமா. செங்கமலத்தாதி. செங்கமலத்தாதி. தெரியுமா? அப்படி இருந்தாலும் அம்மம்மா
என்னம்மா ஓய் நினைச்சா எனக்கு எப்படி படி வாதிரிமா இருக்கு வாழ்க்கையில எப்படிமா இருக்குது அம்மா ஓய் அண்ணா தாயார பார்த்தது தந்தை முகம் எப்படிதான் இருக்கும் யாருமே இதனால் வரைக்கும் பார்த்தது இல்ல. பிறந்த நாள் முதலாக பிறந்து வளர்ந்து வாலிபமாகி இவ்வளவு வருட காலமாகி விட்டது. நாங்கள் இன்னும் எங்களுடைய தந்தையார் முகத்தை பார்த்ததில்ல. அப்படி ஒண்ணி ஒருவனாக எங்கள் இருவரையும் பெற்றெடுத்து தாய் மட்டும் ஒண்டி ஒருவளாக இருந்து சரி வளர்த்து வாலிபம் செய்து விட்டான். சரிப்பா, அப்படி இருந்தாலும் அதாவது நீங்க செம்பட உடுத்து பொண்ணுங்க, செம்பட உடுத்து பொண்ணுங்கள். சரிப்பா, எங்களுக்கெல்லாம் செம்படவ குலம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? முன்னால் தெரியுமா அண்ணா? ஆற்றுக்கு கடலுக்கு சென்று சரி மீன்களை பிடித்து வந்து தெரு தெருவாக சென்று மீன்களை விற்கும் தொழில்
எங்களுடைய விற்பனை செய்யறது. ஓ, மீன்களை விற்பதும் கூட தொழில். மீன் பிடிப்பவர் குலத்தை சார்ந்தவர் நாங்க. சரி சரிப்பா. அதாவது என்கிட்ட எல்லா ஐட்டம் இருக்குது. ஓ, எல்லா ஆரா item மீன், ஆரா மீன், ஐரு மீன், கிழத்தி மீன், கெண்டை மீன், பாறை மீன், எல்லா மீனுமே இருக்குது. கெண்டை மீன் புண்டை மீன் அல்ல. இல்லம்மா, வேண்டாம். கெண்டை மீன் நாக்க அடக்கி வச்சு பேசு. இல்லம்மா, கொஞ்சம் அந்த மொன்ன மூக்கு அப்படி வெட்டி விடுவேன். சரி முறிமுக்கு. அடி இருந்தாலும் அம்மா இப்ப யார தெரியுமா பார்க்கணும்? யாரம்மா? அண்ணா பச்சை மூக்கா. எங்க ஐயா